ஐயோ ஐயோ ஐயோ, ஊர்ல எவ்வளோ பேரு எவ்வளோ காரை வச்சிருக்கான். இவன் ஒரே ஒரு காரை வச்சுக்கிட்டு இவ்வளோ சீன் போடுறானே. டே பிராங்க்லின், இதெல்லாம் ஒரு காரு, நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கின்னு இருக்க? தொடச்சதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரமா தொடக்கிறடா. டேய் சின்சானு, என்னை பத்தி என்ன வேணா பேசு, என்னோட காரை பத்தி மட்டும் பேசாதடா சின்சானு. இந்த காரோட அருமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். இந்த காருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கும், தெரியும்ல? பொல்லாத காரு அந்த காலத்துல ஏதோ ரேஸ்ல ஜெயிச்சிருச்சு. அங்க வந்தெல்லாம் டக்கர் டப்பா காரா இருக்கும் போல. அதுல ஜெயிச்சோன்னு ஓவரா பந்தா பண்ணிக்கின்னு இருக்கான். டேய் தம்பி, அந்த டைம்ல நீ இல்ல, நான் சின்ன பையனா இருக்கப்ப இந்த கார் எடுத்து எங்க அப்பா ஓட்டுனா இருப்பாரு. அடிச்சு பறக்க விட்டுருச்சு தம்பி. எத்தனை கார் ரேஸ் வந்தாலும் எங்க அப்பா இந்த கார் எடுத்து ஓட்டுனா அப்படி இருக்கும் தெரியுமா? சரி சரி, உடனே பில்டப் பண்ணுவான். வேமா தொடச்சியா இல்லையா? இன்னைக்கு வேற தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்டா. உனக்கு புரியுதா இல்லையா? சின்சானே இருடா சின்சானே, போய்க்கலாம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தொடச்சிக்கிறேன்டா. என்னது 1/2 மணி நேரம் தொடக்க போறியா? போடா டே, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நானும் ரொம்ப நேரம் பாத்துக்கினே இருக்கேன், இந்த காரை தொடச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற அங்க போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன், நான் நடந்தே போறேன். ஆஹா, என்ன இது? நம்மளும் கோச்சிக்கிட்ட மாதிரி பில்டப் பண்ணா இவன் பின்னாடியே வந்துடுவான்னு பார்த்தா மறுபடியும் காரை தொடச்சிக்கினே இருக்கான். இவன் வேணும்னு பண்றான் போல. டே பிராங்க்லினே, வாங்கிக்கடா. ஏண்டா டே, ஏண்டா உங்ககிட்ட ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொன்னா வேணும் நான் பண்றேன். ஐயோ, சின்சான் கண்டுபிடிச்சு விட்டானே. டேய் சின்சானே, சும்மா தான்டா விளையாண்டு இருந்தேன். காரெல்லாம் தொடச்சு 1 மணி நேரம் ஆச்சு. வா நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோமா? இப்ப மட்டும் காருக்குள்ள ஏறு, நம்ம கரெக்டான கடைக்கு, நிறைய கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? எது இந்த தகர டப்பா கார்லயா? போற வழியில எங்க நிக்க போதுனே தெரியல. சின்சானே, இதுக்குதான் உன்னை போட்டு கொல்றதுன்றேன். ஏண்டா இந்த கார் எவ்வளவு மாடிஃபைடா பயங்கரமா பண்ணியிருக்கேன். இத போய் தகர டப்பா காருன்றியே. இப்ப மட்டும் இந்த காரை நான் வித்தன வச்சுக்கேன், பல கோடீஸ்வரன் நான் தான்டா தம்பி. அடே பிராங்க்லினே, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? இந்த 2025 பெரிய காமெடினா நீ போட்ட காமெடி தான். இது போய் காயலாங்கடைக்கு தான் இந்த காரை போடணும். சரி சரி, பேசணும்லாம் போதும். இன்னைக்கு யார ட்ரெஸ் எடுக்க போறோம்? டேய் சின்சான், வேற யாராரு? நீயும் நானும் ட்ரெவர் தான் போறோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம போய் ட்ரெவரை கூட்டிட்டு போமா. அடே பிராங்க்லின் மண்டியா, இங்க எதுக்குடா வந்த? இது கப்பல் நிக்கிற இடமாச்சு. அடி சின்சானே, ரைட் சைடுல பாத்தியா யாரு நிக்கிறாங்கன்னு? நம்ம ட்ரெவர் பையன் இங்க தான்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னது, டிரைவர் கப்பல் இடத்துல வேலை செஞ்சுக்கின்னு இருக்கானா? இவன் எப்ப இங்க வந்தான்? டேய் போன வாரம் தான் வந்தான். சரி சரி இரு. டேய் ட்ரெவரே வாடா, என்னமோ ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொன்ன தீபாவளிக்கு. இப்போ வந்து இங்க உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்க. உனக்குலாம் லீவ் விட்டாங்க தானே? வா நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 நாள் விட்டான்னு வச்சுக்கேன், பயங்கர கூட்டமாயிரும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்தா நாளைக்கு போய் பட்டாசுலாம் வாங்கிட்டு வரணும், தெரியுமா இல்லையா ட்ரெவரே? ஆமா டிரைவரே, வேகமா வா, எனக்கு வேற டைம் ஆச்சு. போய் எனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், பிராங்க்லினுக்கு எடுக்கணும், உங்களுக்கு எடுக்கணும். ஆமா கைஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துருந்தா எல்லாரும் ரெட் கலர் ஹேட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா கைஸ், நீங்களா ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ரெட் கலர் ஹேட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நாங்க போய் எடுத்துட்டு வரோம். என்னது ட்ரெஸ் எடுக்கவா? ஆஹா, டே பிராங்க்லினே, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதடா. எனக்கு லீவு கிடைக்கலடா. எங்க ஓனரு எனக்கு என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நீ அன்னைக்கு லீவு கேட்டதுக்காக இந்த இடத்துல இன்னைக்கு ட்ரில்ல போட்டு ஓட்ட போடுன்னு சொல்லிட்டாரு. நானும் ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த இடம் ஓட்டவே ஆக மாட்டுது. அதனால என்னன்னா, எனக்கு இன்னைக்கு லீவ் இல்லைன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா இன்னைக்கு லீவ் இல்லடா. நீங்க போய் வேணா ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்கடா, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் இந்த மாதிரி லீவ் இல்லைன்னு. நானும் இருக்கிற வேலை டென்ஷன்ல இது ஓட்டையை போட்டுட்டு வேமா வந்துடலான்னு பார்த்தா இது என்னதான் பண்ணாலும் ஆகவே மாட்டுது. மன்னிச்சுக்கோடா சின்சான் பிராங்க்லின். டேய் டிரைவரே, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? டேய் பிராங்க்லின், நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா? டிரைவரோட பாஸ் கிட்ட நம்ம பேசி அவனுக்கு லீவ் வேணா வாங்கி தருவோமா? என்ன சொல்ற? யாரு நீங்க 2 பேரா? நான் பேசியே எங்க பாஸ் கேட்கல, நீங்க பேசி எப்பரா கேட்பாரு? டேய் டிரைவர் மண்டியா, இந்த சின்சான் பிராங்க்லின் பத்தி உனக்கு தெரியாது. ஸ்கூல்ல எத்தனை எங்க பிரின்சிபால் கிட்ட லீவ் கேட்டிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா? டேய் சின்சானே, இதெல்லாம் எதுக்குடா அவனுக்கு தெரிய போகுது? இவன் ஒரு சில்லி பாய், சின்ன பையன். இவனுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வா நம்ம போய் இவன் பாஸ் கிட்ட லீவ் கேட்டுட்டு வருவோம் ட்ரெவருக்கு. ஆமா, உங்க பாஸ் எங்கடா இருக்காரு? எங்க பாஸ் இப்ப ரொம்ப பிஸியா இருப்பாரு. யாரா அவன்? இவன் பாஸ் எங்க இருக்குன்னு கேட்டா பிஸியா இருப்பான்னு சொல்றியான். இவன் நிறைய பாஸுக்கு ஜிங்சாங் தட்டுவான் போல. சரி சரி வா, நம்ம நேரா போய் இவன் பாஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஆஹா, இங்க ஒரு ஆள் நிக்கிறாரு. இவரு தான் ட்ரெவரோட பாஸ்ன்னு நினைக்கிறேன். வெள்ளக்காரர் மாதிரி இருக்காரு. இவரு தான் ட்ரெவரோட பாஸ். வெள்ளக்கார அங்கிள், நீங்க தான் இந்த இடத்துக்கு பாஸ்ன்னு எனக்கு தெரியும். என் ட்ரெவர் என் நண்பன் இப்போ 1 வாரமா தான் முன்னாடி சேர்ந்திருக்கான். அவனுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் மட்டும் தரீங்களா? அடே பிராங்க்லின் மண்டியா, பின்னாடி இருக்கிறதாண்டா பாஸ், ஏன் பின்னாடி இருக்கிறது இல்ல.
ஐயோ இவருதான் பாசா, ஆஹா கோப்படுவாரு போல. பாசு பாசு. யாருப்பா தம்பி நீங்க 2 பேரும் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணணும்னா தீபாவளி முடிச்சு வேணா வாங்கல. இப்ப தீபாவளி டைம் யாரும் வேலைக்கு எடுக்கிறது இல்ல. எனக்கு கண்டிப்பா போனஸ் தர முடியாதுல்ல. அதனால தீபாவளி முடிஞ்சு வாங்க, உங்க 2 பேத்தையும் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சார் நான் வேலை கேட்டெல்லாம் வரல சார், நானே ஒரு பெரிய ஆபீசர் தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என் ஃப்ரெண்டு டிராவர் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் தரீங்களா? ஏன்னா இன்னைக்கு போய் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் நாங்க எடுக்க போறோம். எங்க கூட அவன் வந்தானா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அவன் மட்டும் போய் தனியா எடுக்க முடியாதுல. ஆமா சார், கொஞ்சமாச்சு யோசிங்க சார். நாங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுவோம்ல, ப்ளீஸ் சார். தம்பிகளா வேலை செய்ய ஆளு இல்லப்பா, கொஞ்சம் பொறிச்சுக்கோங்க. சார் 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 என்ன சார் நீங்க தீபாவளி வரதே 2 நாளைக்கு 1 நாளைக்கு தான், அதுல போய் நாங்க ட்ரெஸ் எடுத்து கொண்டாடலாம்னா என்ன சார் பண்றது? நீங்க பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, கண்டிப்பா லீவ் கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிப்பா நீ நல்லா பேசுற, உனக்காக தரேன். ஆனா அந்த டிரைவர் பையன் காலையில ரொம்ப கடுப்பேத்திட்டான், அதனாலதான் அவனுக்கு சரியான வேலை கொடுத்துட்டேன். சரி சரி ஆஃப் டே லீவ் எடுத்துட்டு பார்த்து போயிட்டு வாங்க. ஆனா முக்கியமான விஷயம், சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் மறுபடியும் வந்துடணும், புரியுதா தம்பி? சார் சார் ப்ளீஸ் சார், என்ன சார் ஃபுல் டே லீவ் எடுத்துக்கிறோம், நீங்க வேற ஏன் சார் இப்படி பண்றீங்க? சும்மாதான்ப்பா சொன்னேன். சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் அவனுக்கு என்ன சொல்லிக்க, போனஸ் கரெக்டா அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்துருன்னு சொல்லியிருக்கேன். ஆஹா சூப்பர் சார், என்கிட்ட கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு அவன் போனஸ் வச்சு ஒரு பேமெண்ட்டை வாங்கி ஒரு ட்ரெஸ் எடுத்துட வேண்டியதுதான். ஆஹா பிராங்க்லினே, நம்ம போய் இந்த டிரைவர் கிட்ட சொன்னா சமசாலியா சந்தோஷப்படுவான்ல. என்னது சமசாலியாவா? என்னடா சமோசா கேம்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அட லைட்டா வாய்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயும் உடனே கிண்டுவான் கதைய மாதிரி. ஏன்டா இப்படி பண்ற? ஓகே கைஸ், ஒரு வழியா எப்படியோ முத வேர்ல்ட் ரெக்கார்டு ஃப்ரெண்டுக்கு நம்ம லீவ் கேட்டு வாங்கி தரோம். அவங்களுக்கு தான் லீவ் வாங்கி தருவாங்க, நான் எங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரோம். ஏய் டிரைவரு, இந்த மாதிரி உனக்கு உங்க பாஸ் லீவ் கொடுத்துட்டாரா? வாடா போலாம்டா டிரைவரு. நான் கஷ்டப்பட்டு பேசி எப்படியும் உங்க பாஸ் கிட்ட வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே வர சொன்னாரு, அதுக்கப்புறம் பேசணும்னே சரி சும்மா தான் சொன்னேன் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு லீவ் தான் டிரைவரு, வாடா போலாம். ஆமா டிரைவரே, வா போலாம். அடே பிராங்க்லின் சின்சான், நீங்க நல்லா விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியும்டா. லீவெல்லாம் நீங்க கேட்கலன்னு எனக்கு தெரியும். போங்கடா வேலையை பார்த்துட்டு. டேய் சின்சான், இவன் ரொம்ப பண்ணிக்கின்னு இருக்கான். இவனுக்கு காது மேல ஒண்ணு போட்டாதான் திருந்தோம் போல. இந்த வாங்கிக்க. ஏண்டா வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டா இருக்க? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட எதுக்குப்பா அடிச்ச? பிராங்க்லின் வலிக்குதுடா. பின்ன என்னடா கஷ்டப்பட்டு லீவ் கேட்டு வந்தா கடைசியா பார்த்தா வாடானா வரமாட்ற. ஆமா டிரைவரே, வா டிரைவரே, லீவ் கேட்டாச்சு, நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? சரி இந்த கார்ல போலாமா? எனக்கு ஒரு ஆப்ஷன், என் கார்ல போலாதான் நான் வருவேன். ஏண்டா டேய், உன்னோட ஓட்ட கார்ல போலான்னு சொல்றியா? என்னோட காரை பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த காரு இடையில எங்கெங்க நிக்குன்னு எனக்கு தான் தெரியும். வா, என்னோட கார் அங்க இருக்கு, அதுல வேணா போலாம்னா வரேன். சரி வாங்க எல்லாரும் அதிலே போவோம். ஏண்டா டேய், என்னோட காரை பார்த்து நீங்க குறையா சொல்றீங்க? கைஸ் எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி யார் வீட்டுல பழைய காரை நீங்க வச்சிருக்கீங்க, அதை மாடிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, உங்க பேரை மட்டும் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என் பேர் சொல்ல உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நீங்க கமெண்ட் பண்ணனே உங்ககிட்ட அந்த கார் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் பழைய கார் ரொம்ப பிடிக்கும், அதை வந்து மாடிஃபை பண்றது செமையா இருக்கும். இந்த சின்சான் பையனுக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பழைய காரெல்லாம் பிடிக்காது, ஆனா பழைய பைக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு RX 100 ரொம்பவே பிடிக்கும், தெரியுமா? என்னது RX 100? எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்கும்டா. ஆமாங்க கைஸ், உங்க வீட்டுல யாரெல்லாம் RX 100 வச்சிருக்கீங்களோ அவங்களாம் RX 100ன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விரும்புறோம். நான் அதே மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேன், தீபாவளிக்குள்ள யார ட்ரெஸ் எடுத்துட்டீங்களோ நீங்க எல்லாருமே ரெட் கலர் ஹாட்டை போட்டு கமெண்ட் பண்ணணும். என்னடா இவ்வளவு கமெண்ட் சொல்றேன்னு தானே கேக்குறீங்க? நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன், எனக்காக நீங்க அது பண்ண மாட்டீங்களா வீடியோ பார்த்துட்டு? சோ எல்லாரும் மறக்காம அதை பண்ணிருங்க. என்னடா டிரைவரே? ஆமா கைஸ், எல்லாரும் மறக்காம பிராங்க்லின் சின்சான் சொன்னதை பண்ணிருக்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட தான் 2 பேர் வந்து பழவினே இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் எங்க கிட்ட ரிப்ளைவே பண்ணல, பேசலாம்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம எல்லாரும் பண்ணிருக்க. சரி இப்போ எந்த கடைக்கு போறோம்? அடே எந்த கடைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போய் மோட் அங்கிள் வேற கூப்பிடணும், அது தெரியுமா இல்லையா? என்னது மோட்டங்களா? ஆஹா, அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. டேய் சின்சான், அவர் அந்த எப்பயும் டீ குடிப்போம்ல அந்த இடத்துல இருக்காரு, வா நேரம் அங்க போயிடுவோம். டேய் பிராங்க்லினே, இவ்வளவு தூரமாடா வந்து அந்த மோட்டங்கள் டீ குடிப்பாரு? டேய் சின்சான், அவருக்கு இங்க தானே சமோசா கிடைக்குது, வேற இடத்துல எங்கேயும் கிடைக்க மாட்டுது. 4 சமோசா 2 டீ அடிக்கிறதுக்கே அவருக்கு சரியா போகும். ஆனா எங்கன்னு தெரியல இந்த மோட்டங்கிள். ஆனா அவரோட கார் இங்க இருக்கு, போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு. ஆமாண்டா, நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு போன் எடுக்கவே மாட்டாரு. இந்த இடத்துல கடை இன்னைக்கு லீவு போல. அப்ப மோட்டங்கிள் மட்டும் இங்க என்ன பண்றாரு? ஆமாண்டா, எப்ப இங்க கூட்டமா இருக்கும். அடே சின்சானே, இங்க பாத்தியா மேல யாரு இருக்கான்னு? அட மோட்டங்கிள், மேல என்ன பண்ணின்னு இருக்கீங்க? டீ கடை இல்லன்னு ஸ்ட்ரைக் பண்ணி குதிக்க வந்தீங்களா என்ன? ஆஹா மோட்டங்கிள், இப்படி மட்டும் தப்பு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கீழே குதிங்க. அதை கீழே இறங்குங்க, குதிக்கன்னு வேற நான் சொல்றேனே, ஏதோ வாய் உதறது. ஆஹா ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு டீ கடை இல்லைன்னா நாளைக்கு டீ கடை வந்துடும், அதுக்காகலாம் நீங்க ஏன் மேலே
ஏறி குதிக்க போறேன்றீங்க? அடே மண்டியா பிராங்க்லின் சின்சான், உங்களுக்கு என்னப்பா தெரியும்? நாளைக்கு சரியான பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். இங்க என்ன பிரச்சனைடா? நான் கீழே குதிச்சா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. மோட்டங்கிள் மேலே இருந்தாதான் பிரச்சனை, கீழே வந்தா என்ன பிரச்சனை? இப்போ கீழே இறங்குனதுல நான் மேலே இருந்து கீழே விழுந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். மோட்டங்கிள் தயவு செஞ்சு இதை பிராங்க்லின் சின்சான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் விளையாண்டதெல்லாம் போதும், வாங்க அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், இல்லைன்னா சரியான கூட்டம் வந்துருமே. ஆமா மோட்டங்கிள், தயவு செஞ்சு கீழே வாங்க. இதே நீங்க மேலே இருந்தீங்கன்னா இப்ப நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாது, சரியான கூட்டம் வந்துடும். ஆஹா, இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. உச்ச மண்டையில வெயில் அடிச்சனால ரூஸ் ஆயிட்டாரா என்ன? டேய் சின்சானே, எனக்கு அதான் நினைக்கிறேன். இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மோட்டங்கிள் விளையாண்டது போதும் மோட்டங்கிள், ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியலையே. தயவு செஞ்சு என்ன பிரச்சனையாச்சும் சொல்லுங்க, நாங்களாச்சும் அதை ஹெல்ப் பண்றோம். ஆமா மோட்டங்கிள், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, இந்த டிராவரை நான் பார்த்துப்பேன். இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, இவ்வளவு நேரம் நிக்கிறது வேஸ்ட் தானே. அடே சம்சா பாட்டிகளா, உங்களுக்கு புரியாது. பின்னாடி ஜோம்பி பையன் இருக்காண்டா, ஜோம்பி நம்மள கடிக்க போறா, வேபா வாங்க. என்னது ஜோம்பி இருக்கானா? இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏதோ பேய் படம் ஜோம்பி படம் பார்த்துட்டு இங்கே ஜோம்பி இருக்கான்னு சுத்திக்கிட்டு இருக்காரா என்னமோ. வாடா சின்சான், ஏதோ ஜோம்பி கீம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாப்பா, இவருக்கு வேற வயசானாலே ஏதாச்சும் காமெடி பண்ணினே தான் இருப்பாரு. இப்ப பாரு, தீபாவளி கிஃப்ட்னு ஏதாச்சும் சொல்லுவாரு. ஆஹா, இங்க யாரோ ஏற சிலைய கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சின்சானே. இந்த சிலைய பாத்தியா, பயங்கரமா இருக்கு. ஆமாப்பா, இதுக்கு என்ன புதுசா இருக்கு? இந்த சிலை அப்படியே நின்றுகினே இருக்கு. இந்த சிலைக்கு ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்களே. சின்சானே ஒரே நிமிஷம் இரு. ஆஹா டேய் சின்சான், இது ஜோம்பிடா சின்சான், சிலை கிடையாது. இந்த வாங்கிக்க. ஆஹா ஏய் சின்சானே, நம்ம சிங்கம் சார் சொன்னார்ல, சரி மோட்டங்கிள் சொன்னார்ல இது ஜோம்பின்னு, இதுதான்டா சின்சான் ஜோம்பி. இந்த இடத்துல அடிச்சு விடுவோம். ஆஹா, இவன் யாரா ஜோம்பி மாதிரி இருக்கான்? ஆஹா சின்சானே, இந்த இடத்த விட்டு வேம ஓடு, இவனு ஜோம்பியா மாறிட்டான். அப்ப சிங்கம் சார் சரி மோட்டங்கிள் சொன்ன மாதிரி இந்த இடம் ஃபுல்லா பெரிய ஜோம்பி தான் வந்துட்டு இருக்கும் போலயே. வேமா காருக்குள்ள ஏறி உட்கார வேண்டியதான். டேய் வேமா வாங்கடா, வேமா வாங்க. மோட்டங்கிள் தயவு செஞ்சு கார்ல ஏறுங்க, இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அடே டிரைவர் போயில வேமா ஏறேன்டா. இருப்பா இரு, நான் ஏறிக்கிறேன். ஐயோ அப்பா அப்படி ஏறு, கை வலிக்குது. அடே ஏன்டா இப்படி பண்ணிக்கினே இருக்க? ஐயோ இவன் நம்மள வெளியே தூக்கிட்டானே. ஏண்டா இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களா உன் கண்ணுக்கு தெரியல, நான் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியலனா? இதுக்கு மேல ஒரு பொறுமை கிடையாது. இந்த பிராங்க்லின் யாருன்னு காட்டுறான், வாங்கிக்கோடா. அடே இவ்வளவு பேர் மோட்டங்கிள் இருக்கேன், யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்களேன்டா. வேணாண்டா பிராங்க்லின், நீயே பார்த்து என்னன்னு சமாளிச்சிரு, நீ அதுக்கு தான் ஃபைட்டு. அடே இங்க போடுறா, வாழையெல்லாம் போனையா? ஏண்டா சின்சானே காப்பாத்துன்னு சொன்னா கடைசி என்ன மாட்டி விட்டுட்டே. இந்த வாங்கிக்க மோட்டங்கிள், ஏன் இப்படி பண்றீங்க? அப்பாடா, ஒரு வழியும் அப்படியே அடிச்சாச்சு. வாங்க இந்த இடத்த விட்டு வேமா காலி பண்ணி போவோம். ஏண்டா தீபாவளிக்கு நல்லா கொண்டாடலாம் பார்த்தா ஜோம்பி தீபாவளி ஆக்கிடுவாங்க போலியே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் மம்சி, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. வேமா வண்டியை திருப்பி நம்ம தெரிஞ்ச ஆளுகிட்ட போகணும். யாருக்கிட்டடா சின்சான் சொல்ற? டேய் மம்சி, நம்ம சாமியார் கிட்ட போவோம்டா. இப்ப ஜோம்பி ஒருத்தங்க 2 பேர் இருக்காங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய பேர் பரவிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லாசங்களை காப்பாற்றவே முடியாது. வேமா நம்ம சாமியார் கிட்ட போய் இதுக்கு என்னதான் விடன் போய் கண்டுபிடிப்போம். டேய் சின்சானே, இதுக்கு நம்ம நேரா போய் டாக்டர் தானே பார்க்கணும். டேய் ஜோம்பிக்கு எந்த டாக்டருமே கிடையாது, நம்ம சாமியார் கிட்ட தான் மருந்து இருக்கு. அவர்கிட்ட நேரா போய எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்ம மருந்து வாங்கி இந்த ஊரை காப்பாத்தி ஆகணும். மோட்டங்கிள் எனக்கு ஒரு டவுட், எப்படி இந்த ஜோம்பி இங்க வந்துச்சு? அட எனக்கு என்னப்பா தெரியும், நான் டீ குடிக்க போட வந்துருச்சு. ஆஹா சின்சானே, நம்ம சாமியார் வேற எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. வாடா சின்சான், நம்ம கொஞ்சம் தூரம் போய் பாப்போம். டேய் டேய் டேய், ரைட் சைடு. ஆஹா, நம்ம சாமியார் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா எப்படியே கண்டுபிடிச்சாச்சு. எப்பா எனக்கு ஒரு டவுட், இந்த சாமியார் எல்லாம் நம்புறீங்க என்ன? இவருக்கிட்ட சாமிக்கான மருந்து இருக்குமா? டேய் டிரைவர் பையலே, தயவு செஞ்சு சும்மா இருடா. நீ ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் குட்டையை குழப்பாத. டேய் டிரைவர் அண்ட் மோட்டு, தயவு செஞ்சு அமைதியா வாங்க, சாமியார் ரொம்ப டென்ஷன் ஆவாரு. என் நண்பா பிராங்க்லின், வா, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த சாமியார் கிட்ட என்ன உதவி வேணும்? சாமியாரு வேற ஒண்ணும் இல்ல, இதோ பக்கத்துல இருக்கான மோட்டு, ட்ரெவரு, சின்சானு, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. நாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு ஜோம்பி எங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல இருந்து அந்த ஜோம்பி அடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். ஆனா அதுக்கு மேல என்ன சந்தேகம்னா, ஒரு ஜோம்பி இன்னொருத்தர மனுஷனை கடிச்சு அவரும் ஜோம்பியா மாறிட்டாரு. அவர் எங்கூட பயங்கரமா சண்டை போட்டாரு. இப்ப இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா எங்க ஊருக்கு? எங்க ஊருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா சொல்லுங்க சாமி. ஆஹா, இந்த கரிகால நேரத்துக்கு இப்படி ஆகணுமா என்ன? ஓ மை காட், இந்த இடத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது பிராங்க்லின் சின்சான். ஆஹா, என்ன பிரச்சனை வரப்போகுது? தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆமாப்பா, என்ன பிரச்சனை வருது சொல்லுங்க, அதுக்குள்ளே நாங்க போய் ரெடி பண்றோம். தீபாவளி கொண்டாடுறதுக்குள்ள நாங்க தீபாவளிக்கு ஜோம்பியா மாறிடுவோம் போலியே. சாமியாரே, உங்களை நம்பிதான் வந்திருக்கோம், ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துக்க. சின்சானே சொல்லேன்டா. ஆமா சாமியாரே, ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்க. அவன் வேற பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தான். இதே ஊரு ஃபுல்லா ஜாம்பியா மாறிச்சுனா எங்களை யாரும் காப்பாத்தவே முடியாது. நீங்க தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி எங்களை காப்பாத்தணும். ஆமா சாமியாரே, ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்க. நீங்க நினைச்சா எல்லாமே முடியும். சின்சான் தான் சொன்னான். ஐயோ, என்ன மாட்டி விட்டுட்டானே. ஆமா சாமியாரே, உங்களுக்கு ஹெல்ப்
கொடுத்தலாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் மருந்து கிருந்து இருந்தா சொல்லுங்க, நாங்க போய் அந்த ஜோம்பி எல்லாம் தேடி அந்த இடத்துல மருந்து அடிச்சிட்டு வரோம். இல்லனா இந்த வருஷம் தீபாவளி ரொம்பவே ஓஹோன்னு இருக்கும். அப்புறம் கரிகால நேரமா மாறிடும் சாமியாரே, ஏதாச்சும் பண்ணுங்க. எப்பா சிஞ்சாடா நீ வேற என்ன பயப்படுத்தாதப்பா, எனக்கு காலைல கிடுக்கிடு நடுக்குது. அட என்னடா நீ இப்படி பண்ற டிரைவரே, உன்னை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஊருக்காவாச்சும் போலான்னா ஊருக்காவும் தப்பு தப்பா போட்டுக்கின்னு இருக்க. டேய் பிராங்க்லின், வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா என்ன? டேய் சிஞ்சான், எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. சாமியார் மருந்து கொடுத்தாதான் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்தணும். அட என்னப்பா சமாச்சா என்கிட்ட கொடுத்தீங்கடா, நானே பார்த்துப்பல. இல்லப்பா மோட்டு, சமாசா கொடுத்தனா ஒன்றும் பண்ண முடியாது. நீ அதில் மாட்டிக்கிட்டா நீ ஜோம்பியா மாறிடுவ. ஊருக்கு தான் பிரச்சனை. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மருந்தை கொடுக்குறேன். இந்த மருந்தை மட்டும் நீங்கள் ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டீங்கன்னா இருக்கிற ஜோம்பி மேலே எல்லாத்தையும் மேலே பட்டுருச்சுன்னா அவங்களாம் நார்மலாக மாறிடுவாங்க. ஊரை காப்பாற்றிடலாம். என்ன பிராங்க்லின் சொல்கிறேன்? சாமியாரே, அப்ப அதுக்கான மருந்தை மட்டும் கொடுங்க, ப்ளீஸ் கொடுங்க. ஓம் கிரீம் கிராரி சூரி பூரி பின்னாடி இருக்கும் பார், அந்த ஆம்புலன்ஸை எடுத்துட்டு அதுல வந்த மருந்தை இங்க ஊர் ஃபுல்லா பரப்புங்க. ஆஹா, இதுதான் அந்த மருந்தா? சூப்பர் சாமியாரே. டேய் மோட்டு அண்ட் டிரைவரு, நீங்க இங்கே இருங்க. நானே சின்சான் போய் என்ன பண்றேன்னா இந்த மருந்தை ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரோம். சின்சான் உள்ள ஏறேன்டா. இல்ல நான் பின்னாடி ஏறிக்கிறேன், இதுதான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். அடே சின்சான் பயலே, சரியான ஆளா இருக்கானே. இப்பன்னு பார்த்து பின்னாடி உட்காந்துக்கிட்டியான். டேய் சின்சானே, நீ என்ன பண்ணு, மேப்ல இந்த ஜோம்பிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு காட்டுதுன்னு பாரு சின்சான். நம்ம சாமியார் கொடுத்த அந்த மெஷின்ல காட்டும் ஜோம்பிஸ்ல எங்க இருக்காங்கன்னு. அந்த இடத்த மட்டும் கண்டுபிடிங்க, நம்ம நேரா போயிட்டு அந்த ஜோம்பி மேல மருந்து அடிச்சிடுவோம். ஐயோ டேய் பிராங்க்லின், ஒரு முக்கியமான விஷயம். என்னடா சின்சான், என்ன ஆச்சு? பக்கத்துல தான் ஏதோ ஜோம்பி இருக்குன்னு இந்த மிஷின்ல காட்டுது. டேய் சின்சானே, பக்கத்துலயா? அடே நில்லு, இங்க இருக்கிறதா? ஆஹா சின்சானே, இந்த டீ கடையில நிக்கிறாங்களே இவங்களா ஜோம்பி மாதிரி தெரியல சின்சானே. ஜோம்பியா? ஒரே நிமிஷம் இரு. அடே மாண்டியா, இவங்க ஜோம்பி இல்லடா, டீ குடிக்க வந்தவங்க. எதை பார்த்தாலும் ஜோம்பி இவனே கதையை கட்டிடுவான் போலயே. ஆனா பக்கத்துல தான் யாரோ இருக்காங்கடா பிராங்க்லின். சின்சானே, நானும் அந்த வழிதான் போய்கிட்டே தான் இருக்கேன். எந்த இடம்னு பார்த்து கரெக்டா சொல்லு. டேய் பிராங்க்லின், கொஞ்சம் நேரா போய்க்கினே இரு. இந்த இடத்துல தான் எங்கேயோ காட்டுது. டேய் சின்சானே, இது ஃபுல்லா வீடு விட்டதாண்டா காட்டுது. இங்க யாரா இருக்கா சின்சானே? ஆஹா, ரைட். அங்க பாரு, நான் தான் சொன்னல, நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்ட. ஐயோ, என்ன இவ்வளவு ஜோம்பிஸ் இருக்காங்க? ஆஹா, இவங்க மேல எல்லாம் மருந்து அடிக்க வேண்டியதுதான். இத வாங்கிக்கோங்க. அப்பாடா, மருந்து பட்டோனே லைட்டா எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அடே சின்சானே, ஆனா என்னடா இவங்க மறுபடியும் எந்திரிக்கிறாங்க? ஐயோ, தெரியாம இடிச்சு விட்டனே. இவங்கள பார்த்தோன்னே கைகாலெல்லாம் பயங்கரமா நடுங்குது. ஏன்னா இவங்க கை நம்ம மேல பட்டுச்சா நம்மளும் ஜோம்பியா மாறிடுவோம் கைஸ். அதனாலதான். டேய் பிராங்க்லின் மண்டியா, அதெல்லாம் பட்டாதடா. எல்லாரும் மேல இந்த மருந்தை பரப்பி விட்டுட்டியா? சின்சானே, இந்த இடத்த ஃபுல்லா நான் மருந்தை தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். எல்லாரும் மாறிடுவாங்கல்ல? அதெல்லாம் மாறிடுவாங்க. அடுத்த இடத்துக்கு போவோம் வா. இன்னும் 2-3 இடம் இருக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியா எப்படி இங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம ஜோம்பி மருந்தை பரப்பி விட்டோம். ஆமாம் கைஸ், ஒரு வழியா எப்படியோ ஒரு கேங்கை பார்த்து நம்ம ஜோம்பி மருந்து பரப்பிட்டோம். அவங்க நார்மலா மாறிடுவாங்க. அண்ட் மீதி எங்க இருக்காங்களோ அவங்க மேல நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அது பார்ட் 2 தான் வரப்போகுது. ஸோ யாருக்கு பார்ட் 2 வேணுமோ அவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஃபங்கி கேமர்ஸ்க்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், மீண்டும் நல்ல வீடியோட சந்திக்கிறோம். டாடா பை பை, see you.